நான் உங்கள் பழனிசாமி, கிரைம் எக்ஸ்பிரஸ் செய்திக்காக. தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே பழமையான கோயில்கள் திருப்பணிக்கு காத்திருக்கிறது. எனவே வருமானம் வரக்கூடிய கோயில்களை பெரும்பான்மையாக பார்த்து அதில் வரக்கூடிய வருமானத்தை எடுத்துக்கொண்டு அதிகாரிகளுக்குள்ளே பகிர்ந்து கொள்வதும் அந்தந்த பிரச்சனைக்கு தேவையான அளவுக்கு செலவினங்களை காட்டுவதுமாக கணக்கு காட்டி பல கோயில்களுடைய ஊழல்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்களுடைய கலந்தாய்வில் ஏராளமான குற்றவாளிகளையும் தண்டிக்கப்பட்டு வருகிறார். அதே மாதிரி பணியிட நீக்கமும் செய்யப்பட்டு வருகிறார். மகிழ்ச்சி. எனவே இந்து பக்தர்களுடைய கோரிக்கையாக, ஒற்றை கோரிக்கையாக வைக்க வேண்டும் என்றால், அடிப்படை வசதி, கட்டணம் இல்லாம தரிசனம், உண்டில் காணிக்கு வருவதை மக்களுக்கு வெளிப்படையாக காட்டுவது, அந்த கோயிலுக்கு சொந்தமான எத்தனை ஏக்கர் நிலம் உள்ளது, எவ்வளவு பணம் இருப்பு இருக்கிறது, எவ்வளவு நகைகள் இருக்கிறது, எத்தனை விக்கிரகங்கள் இருக்கிறது, எத்தனை செம்பு சிலை இருக்கிறது, எத்தனை பித்தளை சிலை இருக்குது என்று வெளிப்படையான ஒரு பட்டியல் வைத்தால் பொதுமக்கள் பார்வைக்கு சிறப்பாக இருக்கும். அது சட்டமும் சொல்லுகிறது. சட்டத்தை நிறைவேற்றிய வழக்குகளையும் பல முறை நீதிமன்றமும் வலியுறுத்தி உள்ளது. எனவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இந்த இந்து சமய அறநிலைத்துறையிலேயே வரக்கூடிய வருமானத்தை இந்து மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளை செய்து மீதி வரக்கூடிய பழமையான கோயில்கள் பாலடைந்து 1000 ஆண்டுக்கு மேலான கோயில் எல்லாம் பராமரிப்பு பணி இல்லாமல் இருக்கிறத கணக்கீடு செய்து அனைத்து கோயில்களை திருப்பணி செய்து அந்த கோயிலுடைய குடமுழுக்கு நடத்தினால் அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய வருமானம் 2 மடங்காக பெருகும். மக்கள் மகிழ்ச்சியில் ஏராளமான திருக்கோயில்கள் நடத்துவதற்கும் அவர்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதற்கு அமைச்சர் பெருமக்கள் கலந்தாய்வு நடத்தப்பட்டு இந்த கோயில்கள்ல எந்த பகுதியில் இருக்குதோ அந்த கோயில்களை பொதுமக்கள் மத்தியில் வைத்து இந்த கோயில் எங்கெங்க இருக்குது என்று கேட்டறிந்தால் மட்டுமே தான் இந்த கோயிலுடைய உண்மையான கணக்கு வழக்கு வரும். எனவே ராஜராஜ சோழர்கள், பாண்டி மன்னர்கள் கட்டிய கோயில்கள், இன்னும் ஏராளமான கோயில்கள் தொழில் துறையில இருப்பதாகவும் தொழில்துறை ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறதாகவும் அந்த கோயில் பராமரிப்பு இல்லாமலும் மத பிரியர்களுடைய கூடாரமாகவும் சீட்டாட்டம் ஆடுவதற்கும் இந்த மாதிரி பிரச்சனையில பல கோயில்கள் இன்று வரை உள்ளது. எனவே வரவு செலவு பார்க்கக்கூடிய கோயில் பிரச்சனை மட்டுமல்ல, பழமையான கோயில்களை பாதுகாக்கப்பட வேண்டும். பல கல்வெட்டுகளும் பல சமணர்கள் காலத்தில் இருக்கப்பட்ட கல்வெட்டுகளும் அதுக்கு அடையாள சின்னமாக வைக்கப்பட்டிருக்கும் கல்லுகளையும் பாதுகாக்கப்படுவதற்கும், பழமையான கோயில்களிலிருந்து பல லட்சம் கோயில்களிலிருந்து சிலைகள் கடத்தப்பட்டு வெளிநாட்டில் இருப்பதையும் உள்நாட்டுக்கு கொண்டு வருவதற்காகவும் இந்தியாவும் தமிழ்நாடும் கோயில்களுடைய சிலைகள் எல்லாம் ஏராளமான கோயில்களுடைய சிலைகள், அதனுடைய பொக்கிஷங்கள், ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள் இது அனைத்தும் வெளி மாநிலங்களையும் வெளிநாட்டிலையும் இருப்பதாக பல வழக்குகள் இருந்தும் பொன்மாணிக்கவேல் போன்ற அதிகாரிகள் ஏராளமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தும் ஒடுக்கும் வண்ணம் இருந்ததை ஒழிய அதை கண்டுபிடிக்க வண்ணம் யாரும் செய்யப்படவில்லை. திறமையான அதிகாரிகள் நம்ம மாநிலத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் கலந்து ஆலோசனை செய்து இந்த சிலைகள் கொண்டு வருவதற்காக நீதிமன்றத்தையும் வெளிநாட்டில் உள்ள அனைத்து சிலைகளையும் மீட்டு இந்தியாவில் உள்ள சிலைகள் வெளிநாட்டில் இருப்பதை உள்நாட்டுக்கு கொண்டு வந்து நம்மளுடைய மக்களுடைய காட்சிப்படுத்துவதற்கு மதத்தில் வரக்கூடிய உண்டில் பணத்திலேயே இது அனைத்து மீட்டு மதியான உணவு திட்டம் மற்றும் மக்களுக்கு சேவையான உண்மை இயற்கையான ஊதுபத்தி, கற்பூரம் இது போன்ற பூஜை பொருட்கள் எல்லாம் டூப்ளிகேட்டாக வந்து கெமிக்கல்ல கொண்டு வந்து சுவாமிக்கு தரிசனம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது தமிழகம் முழுவதும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உணவு மட்டும் பிரச்சனை இல்லையா, இங்கு இருக்கக்கூடியது அனைத்தும் பூஜை பொருட்களே போலியான பூஜை பொருட்களை வைத்து பணம் சம்பாதிக்கும் வண்ணம் தவிர மற்றது எந்த ஒரு உதவியும், தரமான பொருள் இருக்கா, தரமான நெய் இருக்கா, தரமான எண்ணெயா, இதுல உண்மையான தீப எண்ணெயா என்று எல்லாம் கண்டு ஆய்வு செய்து இதன் மீது நடவடிக்கை எடுத்து மக்களுடைய சுவாமி தரிசனத்திற்கு ஏராளமான கோயில்கள் இருந்தும் வழிபாடு செய்ய முடியாமல் பல பக்தர்களுக்கு கோயில் என்ன கோயில்னு கூட தெரியாத ஒரு கால சூழ்நிலை இருக்கிறது. இந்த பழைய காலத்து கோயில்கள் எல்லாம் பாலடைந்த கோயில்களை பட்டியல் எடுத்து மாவட்டந்தோறும் பட்டியல் எடுத்து அனைத்து கோயில்களை திருப்பணி நடத்துவதற்கோ இல்ல பங்களிப்பாளர்களுடைய பக்தர்களுடைய உதவியால கோயில் கட்டுமான பணியோ மக்களுடைய கலந்தாய்வு செய்து சம்பந்தப்பட்ட துறை நடவடிக்கை எடுத்தால் பல லட்சம் கோயில்கள் இன்னும் மீண்டும் வரும். உலகத்திலேயே அதிகமான கோயில் இருக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து கோயில் நிலங்களையும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு பரம்பரையா வைத்துக் கொண்டிருப்பவர்களிடமிருந்து புதிதாக இன்றைய காலத்துக்கு ஏற்றதை போல அனைத்து நிலங்களையும் வாங்கி
பொதுமக்கள் இப்ப யார் இன்னைக்கு ரேஞ்சுக்கு இன்னைக்கு என்ன விலைக்கு அவர்கள் குத்தகைக்கு விடப்படுகிறோமோ அந்த புதிய விலை பட்டியல்களை வெளியிட்டு மக்களுக்கு இந்த கட்டணங்கள் அனைத்தும் கோயிலுக்கு வந்து சேர்ந்து அந்த கோயிலுடைய திருப்பணிக்கும் மற்றும் கோயில் பூஜை புனஸ்காரங்களுக்கு இது வழங்கப்பட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களும் பக்தர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் மாண்புமிகு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் கூட இருந்து இது நடவடிக்கை எடுத்து இதனுடைய பணிகளை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து பக்தர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. நன்றி, வணக்கம்.